வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமது சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டிற்கான கணித வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம 2011ஆம் ஆண்டிற்கான வினாக்கள் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 37 போட்டிருப்பேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 37ல் இந்த கொஷின் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கொஷின் பேப்பரில். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி, 2 எண்களின் இசை சராசரி மற்றும் பெருக்கல் சராசரி முறையே 6.4 மற்றும் 8 ஆகும். ஸோ இதனுடைய எண்கள் என்ன, வகுப்படும் எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 10 மற்றும் 6. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் பாருங்கள். இரு எண்களை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ மற்றும் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 எண்களையும் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். பெருக்கல் சராசரி என்ன பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி. ஸோ ரூட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ரூட்டை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ AB is equal to 8 ஸ்கொயர்னு வரும். அப்போது 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB is equal to 64 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? ஸோ 64 அப்படிங்கிறது AB கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A + B அப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ A + B இசை சராசரிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2AB divided by A + B is equal to என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது 2 into AB நம்ம கண்டுபிடிச்சது என்ன 64. ஓகேவா? ஸோ 2 into 64 மல்டிப்ளை பண்ணால் 128. A + B நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ 6.4 வந்து கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ 20 மற்றும் 64 இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கூட்டினால் 20 வரணும், பெருக்கினால் 60 வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 6. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளுடைய கூட்டுத்தொகை 540 எண்ணில் அம்மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 3 முழு மதிப்புகள் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 540 நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நடுவில் உள்ள எண்களை வந்து நமக்கு பார்க்கணும் அப்படின்னா கூட்டுத்தொகையை 3ஆல் வகுக்கணும். ஸோ வகுத்தா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 180. ஸோ 180ற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 179, 181. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 179, 180, 181. அடுத்ததாக பாருங்கள் நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ நிகழ்தகவு வந்து நம்ம சிலபஸில் 2026ல் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4வது கேள்வி. இதுவுமே வந்து நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ நிகழ்தகவு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக 5வது கேள்வி பாருங்க. ஒருவருடைய மாத வருமானம் 28,000. அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொழுதுபோக்கிற்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. அப்போ 7% வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 100% தான் வந்து அவருடைய வருமானம். ஓகேவா? ஸோ 28,000 அப்படின்னா அப்போ 7% வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல். 7 into 280 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1960 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பூங்காவில் ABC மற்றும் D அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. 5 மாணவர்கள் வந்து வட்டத்தில் இருக்காங்க. இவர்களுடைய ஏ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பார்த்துருக்காரு. டி வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பார்த்துருக்காரு. பி பார்த்தீங்கன்னா பி மற்றும் இ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக இருக்காங்க. மேலும் சி எனும் மாணவர் டி மற்றும் பிக்கு சமதொலைவில் இருக்காங்க அப்படின்னா சி எனும் மாணவர் எந்த திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டயக்ராம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது பார்த்தீங்கன்னா மேற்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டாச்சு. இப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. ஓகேவா? ஸோ இது வந்து வடமேற்கு, இது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து தென்மேற்கில் இருக்காரு. ஸோ ஏ வந்து இங்கே இருக்காரு. இப்போ ஏ வந்து தென்மேற்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி வந்து வடகிழக்கு நோக்கி இருக்காரு. அப்போ பி வந்து இங்கே இருக்காரு. ஓகேவா? அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டி வந்து தென்கிழக்கு நோக்கி பார்க்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ டி வந்து இங்கே இருக்காரு. ஓகேவா? ஸோ அவருக்கு நேர் எதிரே இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர் எதிரே இ வந்து இங்கே இருப்பார். அதாவது வடமேற்கில் இருப்பாங்க. அப்போது என்ன கேட்குறாங்க கொஷின்னு, கேள்விப்படி சி என்பவர் டி மற்றும் பிக்கு சம தொலைவில் இருப்பார். அப்போது டி மற்றும் பிக்கு சம தொலைவுனா அப்போ நடுவில் இருக்கிறது தான். ஓகேவா? அப்போது சி வந்து கிழக்கில் இருக்காரு. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க,
செவன்த் கொஸ்டின், ஒரு வியாபாரி அடக்க விலையை வந்து விட 20% வந்து கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து பின் 10% தள்ளுபடி வழங்கினால் அவருடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு விளக்கம் பாருங்க. குறித்த விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அடக்க விலையை விட என்ன பார்த்தீங்கன்னா 20% வந்து அதிகம். ஓகேவா? ஸோ அப்புறம் குறித்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து 100ன்னு எடுத்துப்போம். அடக்க விலையை விட இது என்ன பார்த்தீங்கன்னா 20 அதிகம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 20 ருபீஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அப்போ 120 ரூபாய். இப்போ விற்பனை விலை பார்த்தீங்கன்னா குறித்த விலையில் வந்து 10% தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. அப்போ தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 120 இன்ட்டு 10% வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 10% வந்து 120 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய். அப்போ விற்பனை விலை என்னவா இருக்கும், 108 ரூபாய் இருக்கும். 120ல் 12 போச்சுன்னா 108 ரூபாய். அப்போ லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ 8 ரூபாய் வந்து லாபம். அப்போ அடக்க விலை 100 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய வந்து பர்சன்டேஜ் என்னன்னா 8%. ஓகேவா? ஸோ மெத்தட் 2 இது வந்து ஈஸியாக போடுறதுக்கான மெத்தட் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100. இது வந்து தள்ளுபடி அப்படிங்கிறதால மைனஸில் எடுத்துக்கிறோம். ஸோ 20 எக்ஸை வந்து 20னும் ஒய்யை வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ -10 20 - 10 + 20 இன்ட்டு -10 டிவைடட் பை 100. அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8%. ஓகேவா? இப்படி தான் நம்ம போடுறோம். அடுத்ததா, ஒரு வகுப்படும் எண்ணின் வகுத்தியானது ஈவை போல் 12 மடங்கு மீதியை போல் 5 மடங்கு உள்ளது. மேலும் மீதியானது 24 எனில் வகுப்படும் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா? இதுக்கான ஆன்சரு விளக்கம் பாருங்க. மீதி என்ன கொடுத்துருக்காங்க, 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வகுத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வகுத்தியானது ஈவை போல் 12 மடங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது வகுத்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வகுத்தி வந்து மீதியை போல் 5 மடங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது மீதியை போல் 5 மடங்குனா மீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 24ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது மீதியை போல் 5 மடங்குனா அப்போ மல்டிப்ளை பண்ணணும். 5 × 24 120 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வகுத்தி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீதியை போல் வகுத்தியை போல் 12 மடங்கு. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈவை போல் வகுத்தியானது ஈவை போல் 12 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 120. ஓகேவா? ஸோ 120. அப்போ ஈவு கண்டுபிடிக்கிறதுக்கு 120 டிவைடட் பை 12 போட்டோம் அப்படின்னா 10. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வகுப்படும் எண் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வகுப்படும் எண் இஸ் ஈக்குவல் டு வகுத்தி இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி. இது வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுப்படும் எண் இஸ் ஈக்குவல் டு வகுத்தி இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி. அப்போது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 × 10 + 24 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 1224 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம 2012ஆம் ஆண்டிற்கான கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம 2013க்கான கொஷின் பேப்பர் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா விளக்கத்தோட. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஆல். உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்போவுமே கொடுத்துட்ருங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு. தேங்க்யூ ஆல்.